தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். 2022 அறகலிய போராட்ட காலத்தில் தீ வைப்புகளினால் வீடுகளுக்கு ஏற்பட்ட சொத்து சேதத்திற்காக 92 முன்னாள் பிரதேச சபை மற்றும் நகர சபை உறுப்பினர்களும் ரூபாய் 620 மில்லியன் இழப்பீடு பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதனை ஹொரண பிரதேசத்தில் இடம்பெற்ற பொதுக்கூட்டத்தில் நேற்று அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை 2022 மே 9 ஏற்பட்ட கலவரத்தின் போது தீ வைப்புகள் காரணமாக வீடுகளுக்கு ஏற்பட்ட சொத்து சேதத்திற்கு இழப்பீடு பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை பிப்ரவரி 6 அமைச்சர் நலிந்த ஜேதிச நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார். குறித்த பட்டியலின்படி 43 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு ரூபாய் 1.22 பில்லியன் இழப்பீடு வழங்கப்பட்டிருந்ததாக அம்பலமாகி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. நேற்று உள்ளூராட்சி மன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 8 முறைப்பாடுகளும் சட்ட மீறல் தொடர்பில் 27 முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அத்துடன் நேற்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்திற்குள் 5 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 3 முதல் இதுவரையான காலப்பகுதியில் தேர்தலுடன் தொடர்புடைய 524 முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதுடன் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 43 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நேற்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. நள்ளிரவுக்கு பின்னர் எந்த வேட்பாளருக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதி வழங்கப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் கூறியுள்ளது. இதன்படி கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில பகுதிகளிலும் மொனராகலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் வெப்பத்தின் அளவு, அதாவது மனித உடலால் உணரப்படும் எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. முப்படைகளில் இருந்து தப்பியோடிய அதிகாரிகள் மற்றும் சிப்பாய்கள் உள்ளிட்ட 2325 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 22 தொடக்கம் மே மாதம் 1 வரையான காலப்பகுதிக்குள் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இராணுவத்தைச் சேர்ந்த 2017 பேரும், கடற்படையின் 145 பேரும், விமானப்படையினர் 163 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களை அந்தந்த படைப்பிரிவின் விசேட விசாரணை குழுவினர் கைது செய்துள்ளனர். இதற்கு மேலதிகமாக முப்படைகளில் இருந்து தப்பியோடிய 282 சிப்பாய்களை போலீசாரும் கைது செய்துள்ளனர். பல்கலைக்கழகங்களில் புதிய மாணவர் பகுடிவதைக்கு உட்படுத்துதல் உட்பட பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக ஆலோசனை பிரிவுகளை வலுப்படுத்த கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தின் நிர்வாக குழுவிலும் இணைக்கப்பட்டு இது தொடர்பாக பணியாற்ற ஒரு உறுப்பினர் தற்போது நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதியமைச்சர் மதுர செனவிரத்ன தெரிவித்துள்ளார். சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தின் 2ஆம் ஆண்டு மாணவரின் மரணம் குறித்து முறையான விசாரணை தற்போது நடைபெற்று வருவதாகவும் பிரதியமைச்சர் தெரிவித்துள்ளார். கொழும்பு மொரட்டுவை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொரலவெல்ல பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்றிரவு மொரட்டுவை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொரட்டுவை பிரதேசத்தில் வசிக்கும் 44 வயதுடைய நபர் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார்.
கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 10 கிராம் 370 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருளுடன் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. புத்தளம் பகுதியில் கலாஓயாவில் நீராடுவதற்கு சென்ற நபரொருவர் உயிரிழந்ததுடன் பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார். உயிரிழந்தவர் கல்பிட்டிய பிரதேசத்தில் உள்ள 32 வயதுடையவர் என காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இதேபடி சிலாபம் தெதுர்ஓயாவில் நேற்று முன்தினம் காணாமல் போன மூவரின் சடலங்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் டெங்கு மற்றும் சிக்கன்குனியா நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருவதாக மேல் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் தம்மிகா ஜேலத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், காய்ச்சல் இருந்தால் உடனடியாக வைத்தியரை பார்க்க வேண்டும். இலங்கையில் பதிவாகும் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கையில் 50% அதிகமானவர்கள் மேல் மாகாணத்தில் இருந்து பதிவாகியுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் 17,000 டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது. கிளிநொச்சியைச் சேர்ந்த 14 வயது மாணவன் ஒருவர் கரியாலை நாகப்படுவான் குளத்தில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. தற்போது உயிரிழந்த மாணவனின் சடலம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு வியட்நாமுக்கு நேற்று புறப்பட்டுள்ளார். வியட்நாம் மற்றும் இலங்கைக்கு இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 55வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த விஜயமே அமையவுள்ளது. இதன்படி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முதல் மே 6ஆம் தேதி வரை வியட்நாமில் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் குறித்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வலுவான உறவுகளை மேலும் உறுதிப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மன்னார் யாழ் பிரதான வீதியில் பாரிய விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மன்னாரில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் கடமையாற்றும் பணியாளர்களை ஏற்றி வந்த தனியார் பேருந்து களியடி பகுதியில் பணியாளர்களை ஏற்றுவதற்காக வீதிக்கு அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த பேருந்துக்கு நேரெதிரே அதிவேகமாக வந்த கண்டர் ரக வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த குறித்த பேருந்துடன் மோதியுள்ளது. அத்தோடு குறித்த வீதியில் மோட்டார் சைக்கிளில் நின்று கொண்டிருந்த ஒருவர் மீதும் மோதி பாரிய விபத்து ஏற்படுத்தியுள்ளது. இதனுடன் குறித்த விபத்தில் கண்டனர் ரக வாகனத்தின் சாரதி மற்றும் உதவியாளர் ஆகிய இருவரும் படுகாயமடைந்துள்ளனர். அத்தோடு ஆடை தொழிற்சாலை பணியாளர்கள் 9 பேரும் காயமடைந்துள்ளனர். இதையடுத்து காயமடைந்தவர்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேல் மாகாணத்தில் வாகன வருமான அனுமதி பத்திரங்களை வழங்கும் அனைத்து கர்மபீடங்களும் மே 5ஆம் மற்றும் 6ஆம் தேதிகளில் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் தேர்தலின் போது தேர்தல் பணிகளுக்காக அதிகாரிகள் விடுவிக்கப்பட வேண்டியிருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மேல் மாகாண பிரதம செயலாளர் SL தம்மிக கே விஜயசிங்க தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணத்தில் ஓரளவு விலை அதிகரிப்பு ஏற்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சியில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அதன்படி 2025 ஜூன் மாதத்தில் நடைபெறும் மின்சார கட்டண திருத்தத்தின் போது இந்த கட்டண அதிகரிப்பு மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.